மதுரை கோவை மெட்ரோ திட்டம் சில ஆய்வுகளுக்கு பிறகு விளக்கங்கள் கேட்டு தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கோவை மெட்ரோ திட்டம் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய நகர்ப்புறத்துறை இணையமைச்சர் ஜோஹன் சாஹூ பதிலளித்துள்ளார். மதுரை கோவை மெட்ரோ திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசிடமிருந்து 2024 பிப்ரவரியில் பெறப்பட்ட பரிந்துரைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் மிகுந்த செலவு மிக்கவை என்பதால் மத்திய அரசின் கொள்கையின் அடிப்படையில் ஆய்வும் சோதனையும் தேவை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மதுரை கோவை மெட்ரோ திட்டம் சில ஆய்வுக்கு பிறகு விளக்கங்கள் கேட்டு தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். விவரம் என்ன பிரகாஷ்? நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில மதுரை மற்றும் கோவை மெட்ரோ திட்டம் திருப்பி அனுப்பப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை திருப்பி அனுப்பப்பட்ட விவகாரம் குறித்து தமிழக எம்பி சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டதற்கு மதுரை மற்றும் கோவை மெட்ரோ திட்டம் சில ஆய்வுகளுக்கு பிறகு விளக்கங்களோடு தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மற்றும் கோவையில மெட்ரோ திட்டம் செயல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டு அதற்கான விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே முதல் முறை சமர்ப்பிக்கப்பட்ட அந்த திட்ட அறிக்கை சில விளக்கங்களை கேட்டு மத்திய அரசு திருப்பி அனுப்பியது. அந்த விளக்கங்களுக்கு உரிய பதில் தயார் செய்து மீண்டும் 2024 ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு விரிவான திட்ட அறிக்கை மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசு திருப்பி அனுப்பியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்த விவகாரம் குறித்து மக்களவையில தமிழக எம்பி சார்பில் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில மதுரை மற்றும் கோவை மெட்ரோ திட்டம் தொடர்பாக சில ஆய்வுகளுக்கு பிறகு விளக்கங்களோடு திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக மத்திய நகர்ப்புற துறை இணையமைச்சர் ஜோஹன் சாஹூ விளக்கம் அளித்திருக்கிறார். மெட்ரோ ரயில் திட்டங்கள் மிகுந்த செலவு மிக்கவை என்பதால் மத்திய அரசின் கொள்கையின் அடிப்படையில் ஆய்வும் சோதனையும் தேவை. மதுரை மற்றும் கோவையில தமிழ்நாடு அரசிடமிருந்து 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் பெறப்பட்ட பரிந்துரைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு சில விளக்கங்களோடு தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ விரிவாக்க திட்டமும், பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரையிலான மெட்ரோ திட்டம், கோயம்பேடு முதல் பட்டாபிரம் இடையிலான மெட்ரோ திட்டங்கள் மத்திய அரசின் ஆய்வில் உள்ளதாக எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.